Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல 10th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. First subdivision என்ன கேட்டிருக்காங்க, how many bricks are required for the topmost step? Second subdivision, how many bricks are required to build the staircase? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு brick staircaseல டோட்டலா 30 steps இருக்கு. The bottom step requires 100 bricks. அதாவது bottom stepல 100 bricks ஆல கட்டுறாங்க. Each successive step requires 2 bricks less than the previous step. அதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸ்ல 2 bricks வந்து கம்மியா தேவைப்படும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 100 bricksனா, அப்போ செகண்ட் ஸ்டெப்ல 100 minus 2 என்ன 98. அப்போ அடுத்த ஸ்டெப்ல 98 minus 2 என்ன 96. ஸோ இந்த மாதிரி தான் போகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு 100, 98, 96. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா டில் 30 ஸ்டெப்ஸ். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் how many bricks are required for the top most step. அதாவது 30th ஸ்டெப்பில் எத்தனை பிரிக்ஸ் வந்து தேவைப்படும், அதாவது T30 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, how many bricks are required to build the staircase. அதாவது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து தேவைப்படுது, அதாவது சம் ஆஃப் 30 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், அதாவது T30 வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ Tnோட ஃபார்முலா என்ன, a plus n minus 1 into dr. ஃபர்ஸ்ட் a வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 100. அடுத்து d வந்து டிஃபரன்ஸ் வந்து என்ன 98 minus 100, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 98 minus 100 என்ன -2. இப்போ என்னோட வேல்யூ என்ன 30. அப்போ T30 equal to a, அதாவது 100 plus n minus 1. அப்போ 30 minus 1 into d வந்து என்ன -2. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ 100 plus 30 minus 1 என்ன 29 into -2. அப்போ 100 plus 29 into -2 என்ன -58. 100 minus 58 என்ன 42. அதாவது number of bricks required for the 30th step, அதாவது லாஸ்ட் ஸ்டெப் என்ன 42. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் 30. ஏன்னா how many bricks are required to build the staircase, அதாவது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வேணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ SNோட ஃபார்முலா என்ன, n/2 into 2a plus n minus 1 into dr. அப்போ S30 equal to 30/2 into 2 into a ஓட வேல்யூ என்ன 100 plus n minus 1, அதாவது 30 minus 1 என்ன 29 into d ஓட வேல்யூ என்ன -2. அப்போ 30/2 என்ன 15 into 2 into 100 என்ன 200 plus 29 into -2 என்ன -58. அப்போ 15 into 200 minus 58 என்ன 142. அப்போ 142 into 15 வந்து கண்டுபிடிக்கணும். 5 2s are 10, 5 4s are 20 plus 1 என்ன 21, 5 1s are 5 plus 2 என்ன 7, 1 2s are 2, 1 4s are 4, 1 1s are 1. அப்போ 0 3, 7 plus 4 11, 2. அதாவது 2130. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ் என்ன 2130. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.